अनंत संसार समुद्रतार नौकायिताभ्यां गुरुभक्तिताभ्यां वैराग्य साम्राज्यद पूजनाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्याम्। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க 7 நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. கைவல்ய நவநீதம் தமிழில் அத்வைத நூல் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் அருளியது. அதில் தத்துவ விளக்கப்படலத்தின் 78வது செய்யுளை நாம் இன்று காணவிருக்கின்றோம். முதலில் செய்யுளை காண்போம். அழிமகன் நெடும்போது இவ்வாறு ஆன பின் மனது மெல்ல வெளியில் வந்திட உணர்ந்தான் விமல தேசிகனை கண்டான். துளி வெளி சொரிய பாதம் தொழுது வீழ்ந்தெழுந்து சூழ்ந்தான். குளிர்முக சுவாமி கேட்க கும்பிட்டு நின்று சொல்வான். சென்ற செய்யுளில் அனுபவ ஆனந்த வெள்ளத்து அழுந்தியே அகண்டமாகி நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்? அனுபவங்கள் உண்மையல்ல என்கின்ற அறிவும் அறிவு சார்ந்து அனுபவிக்கின்ற அனுபவமும் அனுபவம் அல்ல. ஆக ஒரு துல்லியமான ஒரு தத்துவத்தை சுவாமிகள் அவனுக்கு உணர்த்தி அதன் காரணமாக அகண்ட பரிபூரணத்தை கண்ட அனுபூதியால் மையானத்தில் அழுந்தி திளைத்தான் என்று நாம் அறிய வருகிறோம். இப்பொழுது இந்த செயலினுடைய பொழிப்புரையை நாம் காண்போம். அன்பு சீடன் தேனுண்ட வண்டு போல் ஆனந்த போதையில் சமாதியில் நெடுநேரம் இருந்த பின் மனது மெல்ல வெளியில் வந்திட உணர்ந்தான். சமாதியை விட்டு எழுந்தவுடன் விமல தேசிகனாம் தன் குருநாதனை கண்டான். ஆனந்த கண்ணீர் துளித்துளியாய் விழிகள் வழிய குருவின் பாதங்களில் விழுந்து தொழுது வணங்கி அவரை சுற்றி வந்து நின்றான். சீடனின் நிலை உணர்ந்து முகம் மகிழ்ந்து குருசுவாமி, மகனே, சமாதி நிலையில் கண்ட அனுபவத்தை சொல் என்று கேட்க குருவையே கும்பிட்ட வண்ணம் சீடன் தான் கண்ட இன்பத்தை சொல்வானானான். அழிமகன் நெடும்போது அன்புள்ள சீடனானவன் வெகு நேரமாக அந்த ஆனந்தத்தில் திளைத்திருக்கின்ற ஒரு அனுபவத்தை இவ்வாறான பின் முன் சொல்லியபடி நிதித்தியாசனம் செய்து தன் சொரூபத்தில் இருந்த தன் பின்னர் மனது மெல்ல மெல்ல வெளியில் வந்திட உணர்ந்தான். மனது ஆத்மஸ்வரூப நிலையிலிருந்து மெதுவாக வெளியில் வர அறிந்தான். He is retracing the யதார்த்தம், comes back to the transactional world. அவித்யாமலமற்ற குருவை பார்த்தான். ஆனந்த கண்ணீரில் கண்களில் பொங்க குருவின் திருவடிகளில் வளைந்து வணங்கி எழுந்து வலம் வந்து கைகூப்பி நின்று சாந்தமான முகமுடைய குருசுவாமி கேட்கும்படியாக சொன்னார். இனி நாம் இதனுடைய விளக்கத்தை ஆங்கிலத்தில் சொல்ல கேட்போம். Substance of this verse. In the last verse, the experience of the disciple gradually from Savikalpa Samadhi and thereafter Nirvikalpa Samadhi was dealt with in detail.
In this verse, the disciple recovers to Yadhartha Swarupa Sagaja Ananda status. This means that he regains his normalcy to the requirements of material and transactional world. He came back to the senses of transaction. He had his resilience while getting back to the normalcy. Upon regaining his prajna, he looks at his Guru and unhesitatingly prostrates him with all obedience. He does a pranipada pradakshana, the customary way of worshipful prostration to one's Guru in indentations. Sadguru notices all these happenings and the developments in the disciple and is come back from the deeply meditative status to normalcy. It is nothing unfamiliar to Guru, as he himself is a mumukshu who often takes up such meditation and enjoys the highest bliss. To fulfill these formalities, Guru now asks about the experience that the Sishya had during his highly meditative state. Of course, it is purely experiential and not explicable, as the words will not fulfill these requirements. The Sishya is filled with droplets of tears, Ananda Kannir, as a result of experience of ecstasy that he was put into during the meditation. He now makes an attempt to share this experience, of course, in a material manner. One must know that Guru usually directs and prompts the disciple to feel the very Brahman in himself, Tat Tvamasi, and wait till he experiences Aham Brahmasmi. The Guru doesn't leave it at the stage when the Sishya feels Tat Tvamasi. He waits for the status that he gains Aham Brahmasmi. This is how the Guru showers his benevolence and compassion to the disciple who reposes the full faith and allegiance to the Guru. This is a stage where one is reminded of a mantra from Kenopanishatam, Kantam 2, the first mantra. Guru says to his disciple that Adate Mimamsya Meva Nimanye Viditham. What all has been understood and comprehended needs furthermore a vichara or a contemplation. Getting back to the verse now, being dealt with in Kaivalya Navanitam, we understand a similar experience of the disciple which needs to be put to further vichara. The disciple still needs to get back to confirm it by saying Viditham. Viditham is that I have understood or I am going to experience it or experienced. So the disciple has to wait till he actually gets to that particular status. Thank you for now. Let us wait for the next verse tomorrow. Om Shri Gurubhyo Namaha. Harihi Om. Om Shanti Shanti Shanti.